The information provided in this video is for educational and informational purposes only. Always do your own research and consult with a qualified financial advisor before making any trading or investment decisions. The creator of this video shall not be held responsible for any financial losses incurred as a result of trading or investment activities undertaken based on this content. Trading and investing are subject to market risks. Please act wisely. Hi option buyers. இன்னைக்கு நம்ம 30ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட் பார்க்குறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் பேசிடலாம். என்னன்னா, ஒரு வீடியோ போடுறோன்னா நிறைய மெனக்கெட்டு போடுறோம், நிறைய அனலைஸ் பண்ணி ஒரு டீட்டெயிலாக கொடுக்குறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஏன் இந்த நிகழ்வு நடக்கலை, ஏன் இதுக்கான நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்ற முழு விவரமும் உங்களுக்கு தெரியும். இதை முழுமையாக பார்த்தா மட்டும்தான் அப்கமிங் டேஸில் நீங்கள் எப்போயுமே க்ரீனில் இருப்பீங்க. இல்லைனா எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகணும், எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும் அப்படின்ற ப்ராப்பரான விஷயம் தெரியாது. என்ட்ரி பாயிண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எக்ஸிட் எங்கே ஆகணும், எதை நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. ஸோ இந்த வீடியோவை பாருங்கள், ஒரு டீட்டெயிலாக தெரியும். ஓகே, இன்னைக்கு 30ஆம் ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட்டில் போகலாம். 30ஆம் நடந்திருக்கு. மார்க்கெட் ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் மேலே தான் புஷ் பண்ணாங்க. எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, கால் ஆப்ஷன் பை பண்ணியிருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் ஏன் மேலே போகலை அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட் எக்ஸாக்டாக பேங்க் நிஃப்டியில் நம்ம லெவலில் டச் பண்ணி ரிவர்ஸ் ஆகிருக்கு. நமக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் கிடச்சிருக்கு. எங்கே அப்படின்னா, நம்ம லைனில் இந்த இடத்துல மட்டும் தான் நமக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையிலே வெரி டீசெண்டான ப்ராஃபிட் வந்திருக்கும். அகைன் பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி ஸ்வாப் பண்ணி பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஏன் இந்த இறக்கம் தடுக்கப்பட்டுச்சு, இந்த இறக்கம் மேலே டச் ஆகி மறுபடியும் வந்த இறக்கம் ஏன் தடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஸோ இதுதான் காரணம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண முடியும். சரி, ஓகே, நமக்கான இடம் வந்த இடத்துல நமக்கு என்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் இப்போ நம்ம 49,400 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இந்த மணியில் ஜஸ்ட் ஒரு 25 குவான்டிட்டி போடுறேன் பாருங்கள். டைம் ஃப்ரேம் மாற்றிடலாம். மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்க. ஜஸ்ட் ஒரே கண்டெல்லாம் மேலே ஸ்வைப் ஆகும். ஸோ இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, மார்க்கெட் இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணும். இந்த இடத்துக்கு அவ்வளோ டார்கெட் அடிச்சிருச்சு. ஸோ 5 மினிட்ஸ் கேண்டலில் உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சிட்டிங்கன்னா நிச்சயமாக எவர் கிரீனாக ப்ராஃபிட் பண்ணலாம். எங்கே வந்தால் ப்ராஃபிட் பண்ண முடியும், எங்கே வந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கான டார்கெட் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இந்த லிக்விடிட்டி ஏரியா தான் நம்மளோட டார்கெட்டு. ஈஸியாக 130 பாயிண்ட் கிடைச்சது. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக எவர்கிரீன் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம 35 ப்ரீ மார்க்கெட் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, லிக்விடிட்டி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ லிக்விடிட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள் எப்படி வரையணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ டெய்லியுமே உங்களுக்கு லிக்விடிட்டிலேருந்து நம்ம எப்படி வரையணும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். இது டேவோட லிக்விடிட்டி. செகண்ட் திங், வீக்கோட லிக்விடிட்டி. ஓகே, பேங்க் நிஃப்டி பேங்க் டேவோட லிக்விடிட்டி. ஸோ செகண்ட் வீக்கோட லிக்விடிட்டி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு, லாஸ்ட்டில் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதான் வீக்கில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, மார்க்கெட் கேப்பை ஃபில் பண்ணணும். பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குது, மார்க்கெட்டில் என்ன பொசிஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, 23,580 23,580 அப்படின்றது R1. R1. 23,926 R2. ஸோ இது கம்பல்சரி ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் பண்ணும். சப்போர்ட் 1 பார்த்தீங்கன்னா 22,854 22,854. ஸோ எக்ஸாக்டாக வீக்கோட லிக்விடிட்டியில் தான் அமைஞ்சிருக்கு. மேபி மார்க்கெட்டு இதுக்குள்ளே வந்துச்சுன்னா டீசெண்டான ப்ரீமியம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கால் சைடில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி. புட்டில் இறங்குச்சுன்னா இந்த இடத்துல நல்ல டீசெண்டான ப்ரீமியம் இருக்கும். பார்க்கலாம் நாளைக்கு என்ன இருக்குன்ட்டு. ஸோ S2 பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 2 22,474 474 74.
ஸோ இதான் வந்து நாளையோட நிஃப்டியோட லெவல்ஸ். 23,926, 23,580 அப்படின்றது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 22,854, 22,474 சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இங்கே வந்தால் நிச்சயமாக வந்து ப்ளே பண்ணும். இந்த லைன் மெயின், நமக்கு வந்து லைன் தான் மெயின். இந்த இடம் செல்லர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. நேற்று வந்து செல்லர் கட்டுப்பாட்டுக்குள்ள மார்க்கெட் இருந்தது. இன்றைக்கும் செல்லர் கட்டுப்பாடு, மேபி நாளைக்கு 31ஆம் தேதி செல்லர் கட்டுப்பாட்டுல மார்க்கெட் இருக்க போது மார்க்கெட் எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இடத்துக்கு வந்து ட்ரேட் பண்ணுங்க. சரி, பேங்க் நிஃப்டியோட பொசிஷன் நான் கொடுக்கல, ரீசன் இருக்குது. ஏன் அப்படின்னா வைட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ ஏன்னா மந்த்லி கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் 2 வீக்ஸ் தான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் நம்மளால் வந்து இப்போ எக்ஸாக்ட் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால் ஹைலோ மார்க் பண்ணிங்க. லிக்விடிட்டி பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ரன் ஆகும். ஸோ இது நாளைக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, செகண்ட் ஃபைனல் வந்து ஐவி பார்த்துடலாம். ஐவி வந்து கால் சைடில் வந்து நிஃப்டியில் 27 பாயிண்ட்டும், புட் சைடில் 20 பாயிண்ட் பிலோவும் இருக்குது. இன்பேலன்ஸாக இருக்குது. ஸோ வந்து கால் சைடு மார்க்கெட் மேலே ஏற்றுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. மேபி மார்க்கெட் மேலே போகலாம், எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம். ஸோ நம்ம இடத்துக்கு வந்தால் ட்ரேட் பண்ணி பழகுங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க. நன்றி.